தேன் சுடுறே சாங்ல எடிட் பண்ண அதுல நிறைய பேர் அந்த இந்த ஷாட் சொல்லியிருந்தாங்க, அந்த டனல்ல இருந்து வெளில வர ஷாட். ஸோ அதெல்லாமே அதான் அப்போ வந்து அது ஒரு ரெஃபரன்ஸ் சாங் வச்சு எடிட் பண்ணியாச்சு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சைட்ல இருந்து சாங் வந்துருச்சு. ஸோ இப்போ என்னன்னா அது வந்து நார்மல் கட்ஸ் பண்ண முடியாது, அது வந்து நார்மலாக ஃபேன்சி கட்ஸோ இல்லை வந்து ஸ்பீட் கட்ஸோ பண்ண முடியாது. இட்ஸ் ஆல் அபவுட் அந்த கேரக்டரோட ஃபீல். ஸோ அந்த அந்த ஜென்ரலாக எடிட்டில் வந்து இட்ஸ் நாட் அபவுட் கட்டிங் தி ஷார்ட்ஸ், இட்ஸ் அபவுட் ஹவு லென்த் வி கீப் அ ஷார்ட். ஸோ அந்த 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 ஷார்ட்டை நான் எவ்வளோ லென்த் வைக்கணும் அந்த கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் போது அந்த தேன் சுடுற லைன் வரும், அந்த ஷார்ட்டுக்கு நான் ஃபுல் லென்த் ஷார்ட் வச்சேன். அதாவது டன்னல் உள்ளேருந்து வெளில வரைக்கும் ஒரு ஃபுல் லென்த் ஷார்ட் வச்சப்போ சாங் போகும்போது டீம் பயங்கர ஹாப்பி. அந்த 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 ஒரு ஷாட்ல அந்த லிரிக் பிளஸ் மணி சாரோட ஆக்டிங்கு பிளஸ் அந்த 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 டிஓபி ஷயாஸ் பண்ண டிஓபியோட இது எல்லாமே சேர்ந்து அது ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணிருச்சு. அதே மாதிரியே அதுலயுமே இன்னொரு ஷாட் இருக்கும், அந்த ட்ரெயின் பின்னாடி பாஸ் ஆயிட்டு இருக்கும், அந்த இந்த லைன் கூட வரும், எனக்கு பிடித்த உன்னை. அது அப்ப என்னன்னா அதுவுமே லென்த்தான ஷாட் தான். அந்த லென்த்தான ஷாட் வாண்டடா வச்சது தான். ஏன்னா ட்ரெயின் போயிட்டே இருக்கும், அது கரெக்டா லிரிக் முடியும், எங்க நீ தொலைத்தாயும் போது ட்ரெயின் போயிடும், அது ஒரு பாசிங் ஷாட். ஸோ இதெல்லாமே சின்ன சின்னதா ஆட் ஆன் ஆச்சு படம். அது அந்த அந்த படத்துக்கான மீட்டர்லயே சின்ன சின்னதா வந்தப்ப படமா பாக்குறப்ப எல்லாருமே ஹாப்பி. ஏன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்கிரிப்ட், ரெண்டு கேரக்டர் தான் மெயின் கேரக்டர்ஸ். இது கதை படம் ஃபுல்லா டிராவல் பண்ண வைக்கணும், எங்கேயுமே போர் அடிக்க கூடாது, கேரக்டர் விட்டுமே அவே போயிடக்கூடாது. இது இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா நடந்த ஒரு மேஜிக் தான் அது. சூப்பர் சூப்பர்.